தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அப்பா பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கொலோசியர் 3:23-25 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் செய்கின்ற வேலை அனைத்தும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காக செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உளமாற செய்யுங்கள். மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உளமாற. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அவரவர் செயலுக்கேற்ற அதற்கேற்ப கைமாறு அளிக்கிறவர், ஆள் பார்த்து செயல்படாதவர். இந்த சங்கீதம் 103 அனுதினமும் வாசிக்கிறோம். அதிகாலையில் 1-2 வசனங்களை தியானிக்கும் பொழுது அவருடைய அன்பை, அரவணைப்பை எப்பொழுதும் நன்றி கூறும் வண்ணமாக, ஆண்டவர் அன்பு மிக்கவர் என்பதை அறிந்ததாக அவரை போற்றி புகழ அழைப்பு. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதேன்னு சொல்லி, பலவீன நேரங்களில் நமக்கு பலனாய் இருக்கிறவர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. உன் வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன். எந்தன் ஏசையா வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன். எந்தன் ஏசையா
என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. சங்கீதம் 103 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 103 சப்தமாய். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆமென். நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும் பொழுது, மன்னிப்பு பெறும் பொழுது நம்முடைய நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். அல்லேலூயா. குற்றங்களை மன்னிக்கிறவர். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே. அழிவிலிருந்து மீட்டு உன்னை மணிமுடியாக சூட்டுகிறார். அல்லேலூயா. உனக்காக படுகுழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஒன்றுக்கு உதவாத நம்மை தூக்கி எடுக்கிறார். நம் குற்றங்களை மன்னிக்கிறார். சங்கீதம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கிறீர், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீர், எனவே உமக்கு நன்றி, எனவே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உண்மையா ஆண்டவர் சமத்தில் ஒப்புக் கொடுங்க. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். இதோ தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்வது கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரர் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். இயேசு தன் திருவாய் மலர்ந்து அறிவுரை சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிக்கிறார். எனக்கு மன்னிப்பளித்ததற்கு நன்றி. நேற்று அழகா ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். லிஸ்ட்டு போடுங்க, லிஸ்ட்டு போடுங்க. எல்லாருக்கும் தான், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. லிஸ்ட்டு போட்டு ஒருத்தரையாக மன்னிச்சிட்டேன் 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 டிக்கடிங்க. அப்படியே உங்கள் உடல் அப்படியே ஹல்காயிடும், லேசாயிடும், லேசாயிருவீங்க, குளிர்ச்சி ஆயிடுவீங்க. எந்த சூட்டு எந்த வெப்பம் உங்களை தாக்கா. மனநிலை அப்படியே சீராயிடும், மனநிலை அப்படியே சீராயிடும். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறை உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால்
இந்த சொல்வாரானால் அவரை மன்னித்து விடு. அதனால தான் 6 முதல் 18 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, நல்வாழ்வு நமக்கு அளிக்கிற தேவன், அதற்காக நன்றி. பாவம் மன்னிக்கப்பட்டால் நோயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். சிறு வயதிலிருந்தே நாம் பாவம் செய்து 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 மூட்டை கட்டி வச்சிருக்கோம். அதை இறக்கி வைக்க முடியல. அதை மறக்கணும், மன்னிக்கணும். எடுத்துருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. எரிஞ்சு பாருங்களேன், உங்களுடைய மனம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சந்தோஷத்தை காண முடியும். உண்மையாக இருங்க. ஆண்டவர் சொன்னது கடமைக்காக இருக்காது, அவருக்காக உண்மையாக இருக்கும். அதுதான் மன்னிப்பை குறித்து இந்த லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவருடைய அறிவுரை. முதலாவது மன்னிக்கும்படி சொல்கிறார். இரண்டாவது காரியம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை வாசிக்கலாம் 5-6 வசனங்களை. திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். முதலாவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும், மன்னிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு. இரண்டாவது மற்றவர்களை மன்னித்தல். மூன்றாவது நம்பிக்கை. நம்பிக்கை கொள்ள வேண்டும். வார்த்தையில் நம்பிக்கை. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் இயேசையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் இயேசையா. நம்பிக்கை. வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது சாத்தியமா? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? பேதுருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? அவனுக்கு நீந்த தெரியும், மீன் பிடிப்பதும் தொழிலை செய்பவர். இயேசு நடக்கும்பொழுது அவர் நடக்கிறார், தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். நம்பிக்கை அவர் ஒரு செகண்ட் இழக்கும் போது மூழ்கி போகிறார். ஆனாலும் அவர் நீச்சல் அடிக்க தெரிந்திருந்தும் நான் மூழ்கி போகிறேன் என்று அவர் பயப்படலை. மாறாக என் இயேசு என்னை கைப்பிடித்து தூக்குவார் என்ற விசுவாசம் பேதுருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. எனவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் பணிவிடை குறித்து. பணிவிடை எப்படி? 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அவரிடம், நீரே உடனே வந்து உணவருந்த வாரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவை ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தாம் செய்தோம் என்று சொல்லுங்கள். பணிவிடை, ஊழியம்,
நேற்று பார்த்தோம். ஊழியம், வேலை ஆண்டவர் கொடுக்கிறது. ஊழியம் சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். ஊழியம் கடமைக்காக அல்ல, கட்டளை, ஆசீர்வாதம். அவருக்காக நேரத்தை உண்மையாக கொடு. அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. கடமைக்காக வந்துட்டு கூலிக்கு மேய்ப்பவர் ஆடுகளை கண்டு கவலை கொள்ள மாட்டார்கள். கூலிக்கு மேய்க்கும் மேய்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஆடுகளை மேய்க்கின்ற ஆயனை போல் இருக்க வேண்டும். பன்றிகளை மேய்ப்பவன் தான் பன்றிகளுக்கு பின்னாடி போகும். ஆடுகளை மேய்ப்பவன் ஆடுகளுக்கு முன்பே செல்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க. ஆனால் நீயோ என் நிலையில் இருக்கிறாய். குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்தால் எத்தனை நலம், எத்தனை நலம். அப்படி சமூகத்தில் முதலாவது பார்த்தோம் மன்னிப்பு, இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது பணிவிடை ஆண்டவருக்கு. மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. ஆமன் பாருங்களே, பணிவிடை ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஒரு ஆதாயம் அதில் இருக்குது என்றால் அந்த பணிவிடை செய்ய நான் முயற்சி எடுப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். ஆமாம் பாரதர்களே. அடுத்தபடியாக 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள் இந்த சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள், நன்றி சொல்லு. அதுதான் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் 11 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி ஐயா எங்களுக்கு இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி கூறினார். ஜெபிக்கிறாங்க. அவருடைய ஜெபம் பாருங்க, ஐயா எங்களுக்கு இறங்கும், வேற எதுவுமே கேட்கல. அவங்க எந்த விண்ணப்பம் வைக்கல, எங்களுக்கு இறங்கும், அவ்வளவுதான். தூரத்தில் நின்று கொண்டே எங்களுக்கு இறங்கும். நான் என்னுடைய வேதனை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி எதையுமே சொல்லாம எங்களுக்கு இறங்கும் என்று அப்படியே கை உயர்த்தி ஜெபித்திருப்பார். அவர் அவர்களை பார்த்து, இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவங்க எந்த விதமான அப்ளிகேஷன் கொடுக்கல, விண்ணப்பம் கொடுக்கல, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன, அவ்வளவுதான். ஜெபம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், எங்களுக்கு இறங்கும். அவர்களை பார்த்து, இயேசுடைய ஒரு பார்வை போதும், அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்று. அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களுடைய நோய் நீங்கிற்று. 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். இந்த திரும்பி வருதல் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
முதலாவது பாவ மன்னிப்பு, மற்றவருடைய பாவங்களை மன்னித்தல். இரண்டாவது நம்பிக்கை. மூன்றாவது பணிவிடை செய்தல். நான்காவது நன்றி கூறுதல். இதுதான் இந்த திருப்பாடல் 103 அனுதினமும் நாம் வாசித்து வருகிறோம். இப்போ நன்றி கூறுதல், 10 தொழிலாளிகள் ஒருவர் மட்டும் எப்படி உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தனர். இயேசுவிடம் திரும்பி வருகிறார். ஒருவன் மட்டும் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். ஒருவர் மட்டும் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார். இயேசு அவர்களை பார்த்து, 10 பேரின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எங்கே? நன்றி சொல்ல ஒருவர் கூட இல்லையா? கடமைக்காக வந்தோம், சென்றோம், அட்டண்டன்ஸ் போட்டுட்டோம். இந்த 10 தொழிலாளிகளை பாருங்க, 9 பேர் போயிட்டாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போனாங்க? எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் ஒருவர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இயேசு கேட்கிறார், வேதனையோடு கேட்கிறாரு, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே. இயேசு சொல்றார், எழுந்து செல்லும், உன் நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று சொல்கிறார். நம்பிக்கை உன்னை குணமாக்கும். அதுதான் இந்த சங்கீதம் 103 உள்ள கருத்து எல்லாம். ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள், ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளைப்படி நடக்கும் அவரது பணியாளரே அவரை போற்றுங்கள், ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று மற்றவர்களை மன்னித்து நம்பிக்கையோடு பணிவிடை செய்து நன்றி கூறி வாழ ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.